ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேய நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த எபிரேய நிருபத்திலே 13 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. சுமார் கிபி 67 எழுதப்பட்டதாக இது கருதப்படுகிறது. வசனங்கள் 303 வசனங்கள் காணப்படுகின்றன. இந்த எபிரேய நிருபத்தில் கிறிஸ்துவினுடைய மேலான தேவத்தன்மையானது விளக்கி காட்டப்படுகிறது. கிறிஸ்துவின் மேலான ஆசாரியத்துவ தன்மை விளக்கி காட்டப்படுகிறது. கிறிஸ்து வல்லமையில் மேலானவர் என்று சொல்லி விளக்கி காட்டப்படுகிறது. கடைசியாக வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் மேலான மெய்ப்பரின் நாமத்தில் ஆசீர்வாதங்களும் சொல்லி இந்த நிருபமானது முடிக்கப்படுகிறது. இந்த நிருபத்தை எழுதினவர் யார் என்கிற குழப்பங்கள் இது அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு இதை ஆராய்ந்து சொல்லுகிற கருத்துக்கள் என்ன? இவர் ஒரு யூதனாக இருந்தவர் என்கிற காரியமானது சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழி நன்கு அறிந்த யூதராக இருந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய மேற்கோள்களை எல்லாம் கிரேக்க செப்டுவெஜின்ட் மொழிபெயர்ப்பிலிருந்து இவர் எடுத்து எழுதியிருக்கிறார் என்கிறதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பழைய ஏற்பாடை பற்றி தெளிந்த அறிவுடைய ஒருவராக இது இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் ஆழமான சத்தியங்களை பற்றிய வெளிப்பாடுகளை பெற்றவராக இவர் இருக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு நண்பராக இவர் இருக்க வேண்டும். வாசகர்களுக்கும் மிகவும் பழக்கமானவராக இவர் இருந்திருக்க வேண்டும் என்கிற கருத்துக்கள் நிலவுகின்றன. பவுலினுடைய கருத்துக்களினுடைய செல்வாக்குதான் இந்த ஆசிரியர் பயன்படுத்தி எழுதியிருக்கிறபடினால ஒருவேளை இதை எழுதினது பவுலாக இருக்கலாம், அல்லது பர்னபாவாக இருக்கலாம், அல்லது அப்பொல்லோவாக இருக்கலாம் என்கிற கருத்துக்களானது நிலவி வருகின்றன. இவர்களில் இந்த 3 பேர்களில் பவுலே இதனுடைய ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று கருத்துக்கள் தான் அதிகமாக வலியுறுத்தப்படுகின்றன. தொடக்க கால சபை விசுவாசிகளின் அந்த எழுத்துக்களில் பவுல் பிற நிருபங்களோடு கூட எழுதின அந்த தொடர்பின்படி பார்க்கும் பொழுது பவுல்தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்கிற காரியங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த நூலினுடைய மிகச்சிறந்த கிரேக்க மொழி நடையானது புதிய ஏற்பாட்டு நூல்களினுடைய மொழி நடைகளிலேயே இது சிறப்பானதாக காணப்படுகிறது. இதற்கு ஒத்த மொழி நடையை லூக்கா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் மட்டுமே காண முடிகிறது. இதன் அடிப்படையில் சிலர் இந்த நூலை பவுல் எபிரேயத்தில் எழுத லூக்கா தனது சிறந்த கிரேக்க நடை மொழியில் மொழிபெயர்த்தார் என்கிற கருத்துக்களானது காணப்படுகிறது. இந்த நூல் எழுதப்பட்ட காலம் கிபி 64 67 என்று சொல்லப்படுகிறதே. இந்த காலத்தில் பவுல் ரோம சிறையில் இருந்தார் என்பது நமக்கு திட்டமாக உறுதியாக நமக்கு தெரியும். இக்காலகட்டத்தில் தான் 2 தீமோத்தேயு நிருபமானது எழுதப்பட்டது. எபிரேய நிருபமும் இத்தாலியிலிருந்து தான் எழுதப்பட்டது என்பதை நாம் எபிரேயர் 13வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இத்தாலியிலிருந்து இந்த நிருபம் எழுதப்பட்டதாக இது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து எபிரேய நிருபம் எழுதும் பொழுது தீமோத்தேயு எங்கோ சிறையிலிருந்து விடுதலை பெற்று எபிரேய ஆக்கியோனை காண வருவதாகவும் அதன் பின்பு ஆக்கியோனும் தீமோத்தேயுமாக எபிரேயரை சந்திப்பதாகவும் இந்த கருத்து வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 2 தீமோத்தேயுவில் தீமோத்தேயு விரைவில் ரோம் நகரத்திற்கு வரவும் தோல் சுருள்களை எடுத்து வரவும் அங்கே பவுல் அழைப்பு விடுத்ததை நாம் கற்றுக்கொண்டோம். அதை 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனத்தின் வரையிலும் நாம் பார்க்க முடியும். மேலும் பவுலினுடைய ஓட்டமானது அங்கே முடிவுறுகிறதைத்தான் 2 தீமோத்தேயு 4:16 18 வரையிலும் நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் லூக்கா மட்டும்தான் பவுலோடு கூட இருந்தார் என்கிற காரியமானது 2 தீமோத்தேயு 4:11 சொல்லப்படுகிறது. அப்படியானால் பவுலினுடைய கருத்துக்களை தெளிந்த நேரிய கிரேக்க மொழி நடையில் லூக்கா எழுதி கொடுத்தார் என்கிற காரியத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து கருத்துக்களும் பவுலுடையதாக இருக்க கிரேக்க மொழி மட்டும் லூக்காவினால் வழங்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற காரியம்தான் இங்கே வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து வரும் மேற்கோள்களில் ஒன்றில் மட்டுமே மனித பெயர் பயன்படுத்தப்படுகிறது. மீதி எல்லா இடங்களிலும் தேவன் சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே என்ற நிலையில்தான் வசனங்கள் எழுதப்பட்டுள்ளன. கிறிஸ்துவினுடைய மேன்மைத்துவத்தை விளக்கும் இந்த நூலில்
எங்கும் கிறிஸ்துவே நிறைந்து நிற்பதை நாம் காண முடிகிறது. புதிய ஏற்பாட்டின் மத்தியஸ்தராக, முதற் பேரானவராக, நித்திய இரட்சிப்பு நாயகராக, அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியராக, ஆடுகளின் பிரதான மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவை இந்த நூலிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த நூல் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லித்தான் அந்த எபிரேயர் என்கிற பெயரே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. இதனுடைய காரணம் என்ன? யூத மத ஆச்சாரங்களின் தற்காலிக தன்மையையும் கிறிஸ்துவின் முழு தன்மையையும் இது நிரூபிக்கக்கூடியதாக இந்த நூல் காணப்படுகிறது. அதாவது நிழலாக இருந்தவை நிஜமான தன் உண்மையை விளக்கி காட்டுகிறது என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் இந்த நூல் எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி பழைய ஆச்சாரங்களுக்கு திரும்பும் மடமையான எண்ணத்தை விட்டுவிட கூறுகிறதற்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. துன்புறுவோருக்கு முன் தளராது முன்னேற உற்சாகம் அளிக்கும்படியாக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாச இழப்பு, பின்வாங்குதல், ஆன்மீக மந்த நிலை ஆகியவற்றை தடுத்து நிறுத்துகிறதற்காக இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டின் மகிமையை பழைய ஏற்பாட்டின் விளக்கத்தினால இந்த நூல் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிருபமானது எபிரேயருக்கு எழுதப்பட்டது என்ற தலைப்பை கொண்டதாக உள்ளது. எபிரேயர் என்ற சொல்லை முதலில் ஆதியாகமும் 14வது அதிகாரம் 13 தான் நம்ம பார்க்கிறோம். அங்கு இது ஆபிரகாமினுடைய தொடர்பில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிருப தலைப்பானது எபிரேயர் என்ற யூதராக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலினுடைய வாசகர்கள் வசனத்தை அவர்கள் கேள்விப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். துன்பத்தின் வழியாக கடந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சிக்கு வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஆன்மீக வீழ்ச்சியின் விளிம்பில் நின்றவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் இந்த நிருபத்தை பெற்ற மக்கள் எருசலேமில் தங்கியிருந்த யூத கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக இந்த நூலானது ஒரு கிறிஸ்துவினுடைய அந்த நிஜத்தன்மையை, அவர் அநேக ஆச்சாரங்களின் நிழலை அவர் நிஜமாக மாற்றி மேலானவராக உயர்ந்து நிற்கிறார். வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. மண்ணில பிறந்த மனிதனுக்கு ஏராளம் வரையறைகள் உண்டு. எவ்வளவுதான் அவன் பறந்து உயர்ந்தாலும் வானமே அவனுக்கு எல்லை. எவ்வளவுதான் மார்தட்டு மாவீரனானாலும் குறித்த வரையறைகளை மீறி சாதனைகளை அவர்களால் குவிக்க முடியாது. சந்திரன் வரை சென்ற மனிதன் அங்கே கண்டது என்ன? தேவ படைப்பின் விரிந்த சிருஷ்டிகளின் ஒரு மூளையைத்தான் அவனால் பார்க்க முடிந்தது. இன்றைய அறிஞர்கள் விண்மீன்களை ஆராய்ந்து விடைகளை பெறுகிறதற்கு முன்பாக உலகமானது இன்னொரு கால மாற்றத்துக்குள்ளாக அது கடந்து சென்று விடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே என்று இந்த நூலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவர், இன்றைக்கு நமக்காக பிதாவின் சன்னிதானத்தில் பரிந்து பேசுகிறவர், அவரை இறுக பிடித்து கொண்டு நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்வை தொடர்கிறதற்கு நாம் பிரயாசப்பட்டு முன்னேறுவோம். அந்த கருத்துக்களைத்தான் இந்த நூலிலே பார்க்க முடிகிறது. ஒருவேளை விசுவாசத்தின் விளிம்பில் நின்று தடுமாறக்கூடிய நம்மை அது உற்சாகப்படுத்தி விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடும்படியாக இந்த நிருபமானது நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதை நாம் இறுக பிடித்து கொண்டு ஓட்டத்தில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.